ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி பிரண்டை துவையல் தான் பண்ண போகிறோம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த ஃபுட்டு. நிறைய மருத்துவ குணம் கொண்ட இந்த ஃபுட்டை நம்மளோட சேனலில் இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு மூட்டு வலி இருந்ததுன்னா அந்த மூட்டு வலியெல்லாம் இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். வாங்க இந்த பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சிசர் எடுத்து சென்டர் பார்ட்டெல்லாம் அந்த கணுக்கள் இருக்கிற இடத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. பிரண்டோட சைடில் முள் மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரு கத்தி வச்சு சீவி எடுக்கணும். சீவி எடுக்கும்போது கையில் குத்தும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கையில் தடவிக்கலாம். அப்போ தான் அந்த முள் குத்தாது. இந்த மாதிரி நரம்பு எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஏன்னா இது ரொம்ப நார் சத்து நிறைந்தது, அதனால் அந்த நரம்புலாம் எடுத்தோன்னா கொஞ்சம் செய்ய நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதிக சத்து உள்ளது இந்த பிரண்டை துவையல். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி இந்த பிரண்டை துவையலை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டெம்மில் வர நரம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரண்டை துவையல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். பிரண்டையை நம்ம கழுவி வச்சுருக்கோம். இந்த பிரண்டை ஒரு 200 கிராம் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்தில் தான் இருந்தது, அதில் தான் நம்ம கேட்டு பறிச்சிட்டு வந்தோம். தேங்காய் பத்தை ஒரு 3 பத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகா, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு உளுத்தம்பருப்பு, மல்லி 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா பொரிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 20 பல் பூண்டு போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 தேங்காய் பத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்ச பிரண்டையை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பிரண்டை துவையலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இந்த பிரண்டையை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பிரண்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த பிரண்டை மசாலாவை எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். மிக்ஸியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு இது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரண்டை துவையலை சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக குணமாயிடும். ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டியாச்சும் இதை சாப்பிட்ணும். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கலாம். மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதே கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிரண்டை துவையலை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். சுவையான பிரண்டை துவையல் தயார். இந்த மாதிரி துவையலை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட் சொல்லுங்கள்.
நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.